ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யுகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 18வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக் கேஷி நிஷூதன. 18வது அத்தியாயம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் மோக்ஷ சந்நியாச யோகா. ஏற்கனவே ஒரு அத்தியாயம் படித்தோம் சந்நியாச யோகம் அப்படின்னு. ஆனால் அது வந்து கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு படித்த ஞாபகம் இருக்கணும். 5வது அத்தியாயமாக படித்தோம் நம்ம. சரி, 17வது அத்தியாயம் வரைக்கும் ஸ்ரத்தையோட அந்த கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டார். கடைசியில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டால் ஸ்ரத்தாத்ரயம் அப்படின்னு சொல்லி முடிக்கப்பட்டது. இப்போ இந்த அத்தியாயம் வந்து புது டாப்பிக்கை ஆரம்பிக்க போகிறதா, சந்நியாசம் அப்படிங்கிற டாப்பிக்கை சொல்ல போகிறதா, இல்லை மோட்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல போகிறதான்னு கேட்டால் இல்லை. புதுசாக ஒன்றும் இனிமேல் சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து நமக்கு ஒரு சங்கிரகமாக வழங்க இருக்கிறது. அது உபசம்ஹாரம் என்று சம்ஸ்கிருதத்தில், தமிழில் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் முடிவுரையாக, அதாவது கரெக்டான முடித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இந்த அத்தியாயமானது அமைத்திருக்கிறது. அதாவது பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் இருக்கிறது இல்லையா, அந்த 2வது அத்தியாயத்திலேயே ஃபுல் கண்டென்ட்டையும் பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டார். பகவத்கீதையில் என்னென்ன சொல்ல போகிறோமோ அதெல்லாம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். அது வந்து உபக்கிரம சம்க்ஷேபகா. ஆரம்பமாக, அதாவது வேதாந்தம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக 2வது அத்தியாயத்தில் சொல்லித்தரப்பட்டது. அது அறிமுகமாக சொல்லித்தரப்பட்டது. எல்லா விஷயங்களையும் 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அது என்னது? ஆரம்ப சுருக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. ஆரம்பத்திலேயே வேதாந்தத்தை சுருக்கி 2வது அத்தியாயமாக கொடுத்தார். சரி, அந்த 2வது அத்தியாயத்தில் கொடுத்த அந்த சங்கேபம்னு சொல்கிறோம் இல்லையா, சுருக்கமாக கொடுத்த அந்த விஷயத்தை விரிவாக சொன்னார். எத்தனை அத்தியாயங்கள் அப்படின்னா 15 அத்தியாயங்களில் 3 முதல் 17வது அத்தியாயம் வரை 15 அத்தியாயங்களில் அதனுடைய விரிவாக்கம் அமைந்தது. அதன் பிறகு அந்த 17வது அத்தியாயத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த 18வது அத்தியாயம் என்ன அப்படின்னு கேட்டால் முடிவு சுருக்கமாக, அதாவது வந்து அது ஆரம்ப சுருக்கம், இது முடிவு சுருக்கம். அது என்ன சுருக்கம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கிறது, இருந்தாலும் வேறு வழி இல்லை.
சம்க்ஷேபா அப்படின்னாக்கா அந்த முடிவை வந்து ரொம்ப அழகாக ஒரு சங்கிரகமாக அதையே ஒரு டாப்பிக்காக இந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு சாராம்சமாக ஒரு செக்ரிகேட் பண்ணி அழகாக கொடுக்கிறது. இது என்னன்னு கேட்டால், இது படித்து முடிச்ச உடனே பகவத்கீதை முடிந்துவிடும். ஒரு அழகான முடிவுரை, அனைத்தையும் உள்ளடக்கிய முடிவுரை என்று இந்த அத்தியாயத்தை சொல்லலாம். அப்போ அது வந்து உபக்ரம சம்க்ஷேபா அல்லது சங்கிரகா, அது நல்ல வார்த்தை. அது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வேதாந்த சுருக்கம், இது முடிவில் சொல்லப்படுகிற வேதாந்த சுருக்கம். அப்போ நடுவில் என்னன்னு கேட்டால் விஸ்தாரம். அப்போ சம்க்ஷேபம், விஸ்தாரம், சம்க்ஷேபம். ஆரம்பத்தில் எல்லாமே சொல்லப்பட்டது, முடிவிலையும் எல்லாமே சொல்லப்படுகிறது, நடுவில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஆரம்பத்தினுடைய சுருக்கத்திற்கும் முடிவினுடைய சுருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்டென்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்பனே, படிக்கிற ஆளிடம் வித்தியாசம் காணப்படும். அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, இதனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தா படித்தவர்களுக்கு புரியும். இரண்டும் ஒரே கண்டென்ட் தான். ஆனால் இது படித்து முடித்த அந்த ஒரு பக்குவமடைந்த அந்த மனதிற்கும் புத்திக்கும் இது என்னன்னு கேட்டால் ஒரு டபுள் டோஸாக இருக்கும். அது அப்படி எல்லாம் போய் அப்படியே ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இப்போ எல்லாமே இது வரைக்கும் படித்ததெல்லாம் வந்து அப்படியே மொட்டையை விடாமல் இதுதான் படிச்சிருக்கிறப்பா, இதெல்லாம் இப்படி இதோட சம்பந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு முடிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்தில். சரியா? இப்போ இந்த அத்தியாயம் என்பதே என்ன, பகவத்கீதையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம். அது வந்து முதல்ல வந்து அது என்ன சுவாமிஜி முதல்ல 2வது அத்தியாயத்தை சொல்லுகிறேன், முதல் அத்தியாயம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், முதல் அத்தியாயம் வந்து பகவான் கிருஷ்ணர் ஓப்பன் பண்ணுறதே இல்லையே மௌத்தை. அவர் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து வாயை திறக்கிறார். அது என்னது, குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டமஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன க்ளைப்யம் மாஸ்மகமஃ பார்த்த நை தத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதி தௌர்பல்யம் தெக்தோதிஷ்ட பரந்தப. அந்த 2 ஸ்லோகம். ஆனால் அது கூட உபதேசம் அல்ல, அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி, ரைஸ் அவேக் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். அசோச்யானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூனகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்தினுடைய 11வது அந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தவர் இந்த அத்தியாயத்தினுடைய 64ன்னு நினைக்கிறேன், 64வது ஸ்லோகம் வரைக்கும், அது 64 66 பார்த்துடுவோமா? 66வது ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. நமக்கு ஸ்லோகம் நிற்கும், நம்பர்ஸ் வந்து அப்பப்போ, அதுதான் பிரெயினுடைய ஒவ்வொரு பிரெயினுக்கும் இன்னொரு பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்னோட படித்தவர் நம்பர்ஸ் அவ்வளோ அழகாக சொல்லுவார், பாணினி கூட நம்பர்ஸ் தான் சொல்லுவார். நமக்கு வந்து ஸ்தோத்திரமும் அதாவது இந்த ஸ்லோகமும் சூத்திரமும் அப்படியே நிற்கும். அதுதான் பாருங்களேன் வித்தியாசம். அந்த உபாதி வேறு, இந்த உபாதி வேறு. இப்போ அவர் எங்கேயோ இருக்கிறார், பாடம் எடுத்துன்னு இருக்கார், நான் எங்கேயோ பாடம் எடுத்துன்னு இருக்கேன். அந்த படிக்கிறச்ச 2 பேரும் வந்து காம்பினேஷனாக வந்து நல்லா ரொம்ப அழகாக சொல்ல முடிஞ்சது. இப்போ அவரை நான் மிஸ் பண்ணணும், அவர் என்ன மிஸ் பண்ணுவார். நம்பரோட ஸ்லோகம் பெட்டர் இல்லையா? சரி விடுங்க, இது உங்களுக்கு தேவையில்லாதது, பரவாயில்ல இருக்கட்டும். அப்போது முதல் அத்தியாயம் என்பதில் ஒரு தனி மனிதனுடைய புலம்பல்கள் மட்டுமே இருந்தன. அந்த மனிதன் தர்மத்திலும் நித்திய அனித்தியத்திலும் குழம்பி தன்னுடைய எமோஷனல் மனதில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் சொல்லுவார். அதாவது வந்து சரியாக வழிமுறைப்படுத்தப்படாத உணர்ச்சிகளினுடைய கொந்தளிப்புகள், அதுதான் முதல் அத்தியாயத்தில் நாம் காண்கிறோம். அதனால் முதல் அத்தியாயத்தை நம்ம சொல்கிறதே கிடையாது. 2வது அத்தியாயம் அதுதான் சாங்கிய யோகம். சாங்கியம்னா ஞானம் என்பது பொருள், அதுதான் முழுமையாக சொல்லப்பட்டது. பிறகு அர்ஜுனனுடைய கேள்வி கேட்டபடி அப்படியே விஸ்தாரமாக விளக்கி மறுபடியும் வந்து முடிவுரையாக இங்கே சொல்லுகிறார். முடிவுரையாக சொல்லும் பொழுது இது உபசம்ஹார சம்க்ஷேபா அல்லது உபசம்ஹார
சங்கிரகா அப்படின்னு சொல்லிடலாம். உபசம்ஹாரம்னா முடிவுன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அதை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு முடிவுரையாகவே ஆரம்பிச்சிடணும். பகவத்கீதையில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் டீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் 3 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு செட்டும் 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக அமைகிறது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால் சாதனத்ரயம். சாதனத்ரயம் அப்படி என்ன? சாதனத்ரயம்னா என்ன? சாதனத்ரயம், சாதனம்னா என்ன? அதாவது வளர்ச்சிக்குண்டான வழிமுறைகள் என்ன, செய்ய வேண்டியது என்ன, சாதனங்கள்னு சொல்கிறாங்க. சாதனத்ரய விசாரா, இதுதான் முதல் ஃபண்டமெண்டல் டாபிக் ஆஃப் பகவத்கீதை. அதுக்கப்புறம் என்ன? இந்த சாதனத்ரய விசாரகாங்கிறது 3 விதமாக இருக்கிறது. அது அப்புறம் பார்ப்போம். அதன் பிறகு பதத்ரய விசாரம். விசாரகான்னு சொல்லலாம், விசாரம்னு சொல்லலாம். பதத்ரய விசாரம் அது 3. பிறகு கடகத்ரய விசாரம். இது கொஞ்சம் சான்ஸ்கிரிட் வார்த்தை. கடகத்ரய விசாரம் செய்முறை. கடகன்னாக்கா செய்முறை, அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராக்டிக்கல். கடகத்ரய விசாரம். இந்த 3 விஷயங்கள் தான். இப்போ இந்த 3 விஷயங்கள் ஒவ்வொன்றும் 3 ஆங்கிள், அதாவது 3 விதமான ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி தமிழில் சொல்கிறது, டைமென்ஷனை கொண்டவைகள். டைமென்ஷன் எகெயின் அதுவும் இங்கிலீஷ் தான். தமிழில் சரியான வார்த்தைகள் இருக்கும் அதுக்கு. ஆமாம், இங்கிலீஷில் இல்லாத வார்த்தைகள்லாம் தமிழில் இருக்கும். எச்சிலுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையே கிடையாது. டைமென்ஷன், அதாவது அந்த ஒவ்வொரு டைமென்ஷனுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்தை சொல்லும். உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டால், முதல்ல என்ன சொன்னோம்? விசாரம், சாதனத்ரயம், சாதனத்ரய விசாரா. கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். இந்த 3 சாதனங்கள். ஓகேவா? கர்மயோகம்ங்கிறது என்னது? முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லித்தரப்பட்டது. பிறகு உபாசனா யோகம் என்பது என்னது? 2வது 6 அத்தியாயத்தில் சொல்லித்தரப்பட்டது. 3வது என்னது? ஞான யோகமானது சொல்லித்தரப்பட்டது. அப்போது இந்த பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தை நம்ம 3 செட்டாக பிரிக்கிறோம்னாக்கா, முதல் செட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட், அதாவது பிரதம ஷட்கம்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம் தான் பிரதானமாக சொல்லப்பட்டது. 2வது 6 அத்தியாயங்களில் என்னன்னு கேட்டால் உபாசனா யோகமானது சொல்லப்பட்டது. 3வது 6 அத்தியாயங்களில் என்ன சொல்லித்தரப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்ம முடிக்கலை, 18வது அத்தியாயம் நம்ம முடிக்கலை. அது எல்லாவற்றை பற்றிலும் பேசினாலும் கூட ஞானயோக பிரதானமாகத்தான் பேசுகிறது. அதனால் 3வது 6 அத்தியாயங்களில் என்ன சொல்லித்தரப்படுகிறதுன்னு கேட்டால் ஞான யோகம் என்கின்ற விசாரம். அப்போ முதல்ல கர்மயோகம். மனிதனுக்கு தேவை கர்மயோகம். கர்மயோகம் எதற்கு? இந்த சாதனத்திரையுமே எதற்குன்னு கேட்டால் மனம் தூய்மை அடைவதற்காக. பிரதானமாக அதுதான், மன தூய்மை அடைகிறதுக்காகத்தான் கர்மயோகம். மன தூய்மை அடையாது. அப்புறம் உபாசனா யோகம் அப்படின்னா என்ன? அது மனதை உள் திருப்புவது. அதாவது இறந்து போகக்கூடிய அசத்து வஸ்துவாகிய இந்த உலகத்தை பிடித்து தூங்குகின்ற அந்த மனமானது அந்த கர்மயோகம் செய்ய 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 இவைகளெல்லாம் அசத்துக்கள்னா என்ன? நிலையற்றவைகள்னு புரிஞ்சுட்டு, நிலையானது எதுனாக்கா ஈஸ்வரன் ஒருவனே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை பற்றுக்கோடாக பிடிக்கும் பொழுது அது உபாசனை என்று சொல்லப்படுகிறது. அந்த உபாசனை என்பது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நமக்கு சொல்லித்தரப்பட்டது. அதனால தான் அந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இறைவனை உணர்ந்து கொள்வதில் 3 படித்தரங்கள் இருக்கின்றன. முதலில் இறைவனை படைத்தவனாக, பிறகு படைத்ததில் உருவாகி தானே உலகமாக வடிவெடுத்து விட்டான் என்று பரிணாமி காரணமாக, 3வது அவர் அப்படியே இருக்கிறார், உலகம் மட்டும் தோற்றம் மாத்திரமாக விவர்த்த உபாதான காரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் கடவுளை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னு கேட்டால் உபாசனை பரமாகத்தான். அதனால தான் பாருங்களேன், 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் இதெல்லாம் உபாசனம். அங்கே பக்தியும் சொல்லி கொடுக்கப்பட்டது. பக்தி என்பது பகவத்கீதையில் உபாசனா என்கின்ற பெயரில் தான் சொல்லித்தரப்படுகிறது. அது பக்தி யோகம் அப்படிங்கிறது தான். சமே பக்தா மே பிரியா.
அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன், அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தின் அர்ஜுன. பக்தர்களை 4 விதமாக பிரித்தார் அவர்களுடைய குறிக்கோளுக்கு ஏற்றபடி. அதனால தான் இந்த அத்தியாயம், இந்த முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபவுண்டேஷன், ஆன்மீகத்துக்கு ஃபவுண்டேஷன். பிறகு 2வது 6 அத்தியாயம் என்னன்னு கேட்டால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். ஏன்னா தன் கண்முன் இருக்கக்கூடிய வஸ்துக்களை நம்ப புத்தி மறுக்கிறது, ஏனென்றால் அவைகள் நிலையல்லை. அப்போது அந்த புத்தி ஓரளவு பக்குவம் அடைந்து உள்முகமாக திரும்பின்னு கேட்டால் கண்ணை நோண்டி அப்படியே உள்ளே போடுறதில்லை, மனதையும் புத்தியும் வெளிமுகமாக போக மாட்டேங்கிறது. கடவுள் தான்ப்பா, எங்கே பார்த்தாலும் கடவுள் தான். அதனால தான் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் எதை பிடிக்கிறது யாரை பிடிக்கிறதுனே தெரியாது. கடவுள் ஒருத்தர் தான் பிடிமானமாக பிடிச்சுக்கிடணும். ஆமாம், அதுவும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அது எதுவும் 7.5 சனி என்னத்தை பெருசாக பண்ணிட போகுது அப்படின்னு நினைப்பா. ஆனால் அது அது அந்த ஃபீல்டில் இருந்து அதை யார் அண்டர்கோ பண்ணுறாளோ அவளுக்கு தான் தெரியும். அவஸ்தைன்னா அதுதான் சம்சாரம். அதற்கு உபாசனம் தான் மருந்து. உபாசனை அப்படின்னா மனதை மேன்மையாக்குறது. நம்ம சுவாமிகள் இன்டகிரேட்டட் ஆஃப் மைண்டும்பார், இன்டகிரேஷன் அப்படிம்பார். அது உபாசன யோகம், அதுதான் பக்தி யோகம். ஓகேவா? பிறகு ஞான யோகம். 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் ஞான யோகம். எதை பற்றிய ஞானம்? தன்னுடைய உண்மை நிலையை பற்றிய ஞானம். இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையாகிய பிரம்மன் என்கின்ற ஒரு பரவஸ்துவை பற்றிய ஞானம். இது என்ன சாதனத்ரயமாக. அதனால் அந்த ஞானத்தில் அந்த ஞானத்திற்கான முயற்சி, விசாரம், ரைட்டா? அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஞான யோகம்னே சொல்லுவோம். ஞான யோகத்துக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரவணம். அதைத்தான் ஸ்ரவணம்னு சொல்கிறோம். ஸ்ரவணம், மனனம். இந்த 3 ஃபவுண்டேஷனை மறுபடியும் அதே 18 சாப்டர் மறுபடியும் 3ஆக பிரித்து அந்த டாப்பிக்கையும் நம்ம பிரிக்கலாம். முதல் 6 அத்தியாயங்கள் துவம் பதார்த்தம் என்கின்ற ஜீவனை குறித்து பேசுகின்றன. கர்மயோகத்தை சொல்லி தரும்பொழுதே கர்மயோகத்தை அவர் செய்ய 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 உனக்கு உன்னை பற்றி தெரிந்தால்தான் உன்னுடைய கர்மயோகமானது சார்த்தமுடையதாகிறதுன்னு சொல்லி உன்னுடைய நிஜஸ்வரூபமானது அழிவற்றது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போது முதல் 6 அத்தியாயங்கள் என்ன சொன்னோம்? எதை பற்றின விசாரம் இருந்தது? கர்மயோகத்தை பற்றின விசாரம் இருந்தது. கர்மயோகத்தை பற்றின விசாரம்னா கர்மயோகம் செய்வதை பற்றி அது சொல்லுகிறது. கர்மயோகத்தினுடைய மகிமைகள், கர்மயோகம் என்றால் என்ன, அதை எப்படி செய்ய முடியும், எப்படி செய்தால் என்ன கிடைக்கும், அதற்கு எது மையமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜீவனும் 2ஆக பிரிக்கப்படுகிறான். அதாவது உணர்வு ஸ்வரூபம், பிறகு என்ன அச்சேதன ஜடஸ்வரூபம் அப்படின்னு 2ஆக பிரித்து அது சொல்லி கொடுத்து கர்மயோகத்தின் பொழுது உணர்வு ஸ்வரூபமாக இருந்து கர்மத்தில் ஈடுபடு, அப்போ உனக்கு கர்மம் அண்டாதுன்னு சொல்லி சொல்லுகிறது. அதனால தான் தொம் பதார்த்த விசேஷம் என்கின்ற ஜீவனுடைய உண்மை ஸ்வரூபத்தினுடைய விஷயத்தை சொல்லிக்கொண்டே கர்மயோகத்தையும் சொன்னது முதல் 6 அத்தியாயங்கள். சரி, 2வது 6 அத்தியாயத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு கேட்டால் தத் பதார்த்த விசேஷம். தத்துனா ஈஸ்வரன். அதாவது உபாசனையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுதே உபாசனைக்கு உண்டான மூர்த்தியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாதானே உபாசனை என்பது பிரயோஜனமுடைத்ததாக மாறும். அதனால தான் கடவுள் என்றால் என்னன்னு சொல்லிட்டு வரும்பொழுதே கடவுளை எப்படி உபாசிக்க வேண்டும், எத்தனை விதமான உபாசனைகள் இருக்கின்றன, 4 விதமான பக்திகள், அவர்கள் ஆர்த்தஹா, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி என்று கூறப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. பக்தியினுடைய டிவிஷன்ஸ், பக்தர்களுடைய டிவிஷன்ஸ் 12வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தையும் முதல் படித்தரமாக சேர்ந்துட்டார். நீங்கள் கர்மயோகம் பண்ணாமல் பக்தி யோகத்துக்கு வரவே முடியாது. அதனால் முதல் 6 அத்தியாயத்தில் நம்ம தேர்ச்சி பெறாமல் அடுத்த 6 அத்தியாயத்துக்கு நம்ம நுழையவே முடியாது. இந்த 2வது 6 அத்தியாயத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு கேட்டால் தத் பதார்த்தம். தத்துனா என்ன? அதுன்னா எது? பரம்பொருள். எந்த பரம்பொருள்? சகுண நிர்குண வஸ்துவாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய அந்த ஈஸ்வரனை தான் இது மையமாக கொள்ளுகிறது. எது? 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்குமான பகுதிகள் த்விதீய ஷட்கம் அல்லது மத்தியம ஷட்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது.
அதனால் கடவுள் யார் என்பதை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த கடவுளோடு எப்படி நாம் விவகாரம் செய்ய முடியும், டிரான்சாக்ஷன் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டது. நான் எப்போவுமே சொல்லுவேன், பக்தி என்பது ஒன் வே டிரான்சாக்ஷன். இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காம அவர் சாட்சாத் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாட்டிக்கு வந்து ஓம் சிவாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, சம்பவே நமஹ, பினாக்கினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சோம். திரிபுரசுந்தர்யே நமஹ, ஹிருதயதேவ்யே நமஹ, சிரோதேவ்யே நமஹ, சிகாதேவ்யே நமஹ, கவச்சதேவ்யே நமஹ, நேத்திரதேவ்யே நமஹ, அஸ்திரதேவ்யே நமஹ அப்படின்னு பண்ணணும். அம்பாள் எங்கே இருக்கிறார், அம்பாள் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். சுவாமி இங்கே இருக்கிறார் அப்படின்னு பண்ணுவோம். ஒன் வே கம்யூனிகேஷன், ஒன் வே கம்யூனிகேஷன் which is in the form of transaction. ஒரு வழி உரையாடல். அந்த ஒரு வழி உரையாடல் என்பது ஒரு வழி வியாபாரம். அந்த பக்கம் என்னன்னே தெரியாது, ஆனால் பலன் வரும். அப்போ தான் தெரியும், அப்பாடி இது ஒரு வழி வியாபாரம் இல்லைப்பா, இதுதான் வியாபாரம், பக்தி அப்படின்னு சொல்லி இரண்டாவது அந்த 6 அத்தியாயங்களில் இந்த சமாச்சாரம், கடவுள் என்பது யார், அவருடன் எப்படி நாம் தொடர்பு கொள்வது, அந்த தொடர்பு எப்படிப்பட்டது, அந்த தொடர்புக்கு எவிடன்ஸை தேடணுமா வேண்டாமான்னு இதெல்லாம் சொல்லப்பட்டன. மூன்றாவது என்ன, அசி பதார்த்த விசேஷா, அதுதான் ஞான யோகம். அசின்னா என்ன, இருக்கிறாய், அதான் டைரக்ட் மீனிங். ஆனால் இங்கே ஜீவன் எனப்படுபவன், ஈஸ்வரன் எனப்படுகின்ற அந்த பரம்பொருள் இரண்டிற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்லி வேற்றுமையை களைந்து ஒற்றுமையில் ஒருமையை காணுவது என்பது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய, அதாவது மூன்றாவது ஷட்கத்தினுடைய வேலை. அதனால் மூன்றாவது ஷட்கத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு கேட்டால் அசி பதார்த்தம். அதைத்தான் பதத்ரய விசாரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ முதல்ல என்ன பண்ணோம், முதல்ல சாதனத்ரய விசாரம்னு பார்த்தோம். அதில் கர்மயோகம், பக்தி மார்க்கம், பக்தி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உபாசனா யோகம், பிறகு வேதாந்த பட்டனம் என்று சொல்லப்படக்கூடிய சிரவணம், அதை தான் ஞான யோகம்னு சொல்கிறோம். அப்போ சிரவணம் முதல்லேருந்தே வரலையா சுவாமிகளே, மூன்றாவது 6 அத்தியாயங்களில் தான் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஞான யோகம் என்பது ஆரம்பத்திலேருந்தே வந்துடுச்சு. ஆனால் த மெயின் கோர் ஆஃப் த கண்டென்ட், ஐக்கியம் என்பது தான் அதில் ரொம்ப முக்கியம். அதனால தான் அது ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இரண்டாவது என்ன, பதத்ரய விசாரம், தத்துவம் அசி, மகா வாக்கிய விசாரம். சரியா, மகா வாக்கியத்தில் பதத்ரயம்னா 3 பதங்களுடைய விசாரம். 3 பதங்கள்லாம் எந்த பதங்கள்னாக்கா மகா வாக்கியத்தினுடைய 3 பதங்கள். தத்துவம் அசி, துவம் என்பது முதல் 6 அத்தியாயங்களிலும், தத் என்பது இரண்டாவது 6 அத்தியாயங்களிலும், அசி என்கின்ற பதமானது மூன்றாவது 6 அத்தியாயங்களிலும் விசாரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, விசாரித்து உணர்ந்து கொள்ளப்படுகிறது. சரி, மூன்றாவது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால் கடகத்ரய விசாரம், ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் பிளான் முதல் 6 அத்தியாயத்தில் ஸ்வப்பிரயத்தனமானது சொல்லப்படுகிறது. கர்மயோகம் பண்ணணும்னா என்ன வேணும், ஸ்வப்பிரயத்தனம் வேண்டும். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதா. அப்படி முயற்சி பண்ணினாலே இங்கே கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, முயற்சி ஒருவன் செய்தாக வேண்டும். நகி கஷ்டித் க்ஷணம் அபி ஜாத திஷ்டத்ய கர்ம கருத்து காரியத்தை ஹ்யவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை அப்படின்னு நான் சொல்லுவாங்களே, சொல்கிறதே இல்லை, வேறு வழி இல்லை. இது 18வது அத்தியாயம், சொல்லித்தான் ஆக வேண்டும். உன்னால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாதுப்பா. அதனால் என்ன, உருப்படியானதை செஞ்சுடுறது, அதுதான் கர்மயோகம். உருப்படியானதை செய். ஐயோ பிரயோஜனம் இல்லை, பணம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பணம் இல்லை, பணம் பிரயோஜனம் கிடையவே கிடையாது. வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு மேலே போயிட்டே இருக்கும். ஆமாம், ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண மிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் இருந்தேன் நான். அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரிஞ்சது, அவர்கள் என்ன டியூட்டியை கொடுத்தாலோ அவள் கொடுத்த டியூட்டியை ப்ராப்பராக பண்ணுவேன் நான். அப்போது சக பிரம்மச்சாரிகளே சொல்லுவார், இப்படி மாடு மாதிரி ஏன் வேலை செய்கிற நீ அப்படின்னா சொன்னேன். மாடு மாதிரி எங்கப்பா வேலை செய்கிறேன், கடவுளோட அந்த ஒரு தன்மையோட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவள்லாம் இது இந்த மாதிரிலாம் இது ஆன்மீகமே இல்லை.
அவள் சொல்கிறது. இது ஆன்மீகமே இல்லை. ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 விஷயங்கள் இல்லையா? அளவான உணவு, அளவான உழைப்பு, அளவான தூக்கம். இதுதான்ப்பா ஆன்மீகம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ அளவுக்கு மீறி செய்கிறேன்னா, நான் அளவுக்கு மீறி செய்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா தெரியறதே. நிறைய வேலை எடுத்துன்னு பண்ணுறேன். அந்த நிறைய வேலைங்கிறது என்னுடைய சுபாவத்திற்கு அளவு தான். அளவு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுறது இல்லையா? மனசை நல்லா வச்சுக்கிடணும்னா வேலை வேணும், சரியான வேலை வேணும். இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து இன்னும் கூட பாருங்களேன், பக்கா சிஸ்டம். எத்தனையோ அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த ராமகிருஷ்ணா மிஷன், சுவாமிஜி நீங்கள் அதில் இருந்ததுனால சொல்கிறீங்களோ அப்படின்னாக்கா போய் இருந்து பாருங்களேன். அழகான சிஸ்டம், அழகான சிஸ்டம், அழகான சிஸ்டம். அதில் அந்த கர்மயோகம்ங்கிறது பிரதானம். கர்மயோக பிரதானம். அப்போது அந்த கர்மயோகமானது, நம்ம பண்ணின கர்மயோகம், கேள்வி கேட்காம நமக்கு பண்ணின கர்மயோகமானது நல்ல தகுந்த ஆச்சாரியர்களை கொண்டு வந்தது நமக்கு. ஆமாம், நான் காசி ரிஷிகேஷ் போகிறச்ச காசியில் இருந்த அத்தனை ஆச்சாரியர்களும் ரிஷிகேஷில் இருந்திருக்கா. அதுவும் நாம் படித்த அந்த ஒரு 7 வருஷங்கள் ரிஷிகேஷில், அந்த 7 வருஷங்கள் தான் காசியிலிருந்து மேக்சிமம் ஆச்சாரியர்கள் அங்கே, காஷ்மீர்லேருந்து நிறைய ஆச்சாரியர்கள் அங்கே வந்து இருந்தார்கள். அப்புறம் நம்ம படித்து முடிச்சாச்சு. அப்புறம் சுவாமிகளுடைய கட்டளை பிரகாரம் நம்ம இங்கே வந்துட்டோம். ரைட்டா? இப்போ வந்து நம்ம போய் பார்க்கறச்சு ஆச்சாரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் காசிக்கு போகிறவா அங்கே போயிட்டா. அப்புறம் ஒருத்தர் வயசான கிட்டத்தட்ட என்னுடைய 3-4 ஆச்சாரியர்கள் பிருகத் பிரஸ்தான திரயமும் சொல்லி கொடுத்தவரனா இல்லை. இப்போது எல்லாம் சமாதி சித்தியாகிவிட்டான். அப்போது ஏதோ நம்மளை வந்து வழி நடத்திட்டு போயிருக்கு இல்லையா? ஏதோ இல்லை, கர்மயோகம். அந்த கர்மயோகம் ஆட்டோமேட்டிக்காக உபாசன யோகத்துக்கு அப்படியே மேலே தூக்கி. உபாசன யோகம் ஞான யோகத்திற்கு உன்னை மேலே கொண்டு செல்லும். இந்த கர்மயோகத்திற்கு என்ன தெரியுமா தேவை? ஸ்வப்பிரயத்தனம் தேவை. அதனால தான் முதல் 6 அத்தியாயங்களில் சுய பிரயத்தனத்தை பற்றி பகவத்கீதையானது சொல்லி கொண்டே இருக்கிறது. அதனால தான் அங்கே கர்மம் என்றால் என்னன்னு சொல்லித்தரப்படுகிறது, யஜ்ஞம் என்றால் என்னன்னு சொல்லித்தரப்படுகிறது, 3 குணங்கள் என்றால் என்னன்னு சொல்லித்தரப்படுகிறது, 3 குணங்களினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லித்தரப்படுகிறது. அது வந்து இண்டிவிஜுவல் குணத்தை பற்றி அங்கே சொல்கிறார். அப்புறம் இந்த அண்ட சராச்சரங்களிலும் குணங்கள் இருக்கின்றன சொல்லி 14வது அத்தியாயம் சொல்லுகிறது. அது வேற டைமென்ஷன். ரைட்டா? அது வேற ஆங்கிளில் சொல்கிறது. முதல்ல அந்த சுய மனிதனுடைய முயற்சின்னா என்ன? நீ தான் முயற்சி எடுக்கணும். ஊக்கம் அதை கைவிடையல் அப்படின்னு சொன்ன அவ்வை. திருக்குறளும் ஊக்கம் உடைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு அதிகாரம் ஃபுல்லாக சொல்லு. அப்போது இந்த ஊக்கம் உடைமை, ஊக்கம்னாக்க எதில்? சத் விஷயத்தில். கர்மயோகம் பண்ணுறதுல ஊக்கம், சுய முயற்சி வேணும். அதனால தான் முதல் 6 அத்தியாயங்கள் மனிதனுடைய சுய முயற்சியினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய வழிமுறைகளையும் சொல்லுகிறது. சரி, 2வது ஓரளவு சுய முயற்சி பண்ண உடனே இந்த 2வது வந்து என்னது? ஈஸ்வரனை சார்ந்த விவகாரம் இருக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? உபாசனா என்று சொல்லப்படுகிறது. இந்த உபாசனை என்பது நம்ம முயற்சி மட்டும் பத்தாதான், இறைவனுடைய அருளும் தேவை. அதனால தான் அதுக்கு பேர் பிரசாதம். முதல்ல பிரயத்தனம், பிறகு பிரசாதம், பிறகு 3வது என்ன தெரியுமா? சத்குணம். நல்ல குணங்கள். எப்போ நல்ல குணங்கள் நம்மளுக்கு வந்து வரும்னு கேட்டால் பூரணமாக ஞானம் இருந்தால் அவ்வளோதான். அது 3வது 6 அத்தியாயங்களில் சொல்லித்தரப்பட்டன. அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜ்யவம் அங்கும் சொல்லித்தரப்பட்டது. பிறகு ஸ்ரத்தா த்ரய விவேகம்னு சொல்லி அங்கும் சொல்லித்தரப்பட்டது. தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம்னு சொல்லித்தரப்பட்டது. குணத்ரய விபாக யோகம்னு சொல்லித்தரப்பட்டது. இதெல்லாம் என்ன? சத்குணத்தோடு சேர்ந்து அந்த ஐக்கிய ஞானங்களும் சொல்லித்தரப்பட்டன. அவ்வளோதான் டாபிக். பகவத்கீதையில் இந்த 9 தான் டாபிக். 3 மெயின் கண்டென்ட். அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டும் 3ஆக பிரிக்கப்படுகின்றன. முதல்ல என்ன? முதல்ல சாதனத்ரயம், வாழ்க்கையே ஆன்மீக சாதனை. அந்த 3 சாதனைகளை 3 ஷட்கங்களாக, முதல் 6 அத்தியாயம், 2வது 6 அத்தியாயம், 3வது 6 அத்தியாயம். அதே மாதிரி பதவிச்சாரா, பதத்ரய விசாரம். முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவனை பற்றின விசாரணை, 2வது 6 அத்தியாயத்தில் ஜெகத் மற்றும் ஈஸ்வரனை பற்றிய விசாரணை, 3வது 6 அத்தியாயத்தில் இந்த 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றின விசாரணை.
முதல் 6 அத்தியாயத்தில் மனிதனுடைய முயற்சி எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற புருஷார்த்தத்தினுடைய நிச்சயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரையானது வழங்கப்பட்டது. 2வது 6 அத்தியாயங்களில் ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னா என்னப்பா, பிரசாதம்னா என்ன அப்படிங்கிறதை நீ உணர முடியும் என்பது உணர்த்தப்பட்டது. 3வது 6 அத்தியாயங்களில் இவைகளை உணர்ந்து கொண்டு ஐக்கியத்தை புரிந்து கொண்டால் உனக்கு சத்குணமானது உன்னுடைய வரப்பிரசாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அவ்வளவுதான் பகவத்கீதையினுடைய கண்டென்ட்டை, இவ்வளவுதான். அப்போ கடைசியில் என்ன? பிரம்மஞானி, அதுதான் கண்டென்ட். சரியா? இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டோம். முதல் ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி மோக்ஷ சந்நியாச யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மோக்ஷம்னா என்ன? விடுதலை. சந்நியாசம்னா என்ன? விட்டு விடுவது. விடுதலை விட்டு விடுவது. என்னையா வித்தியாசம்? விட்டு விடுவது. சந்நியாசம்னா என்ன? விடுறது. நியாசம்னு சொன்னால் விடுறது. நியாசம்னு சொன்னால் வேற ஒரு அர்த்தமும் உண்டு. தூய்மைப்படுத்துவது, பிறகு நிலை பெறச் செய்வது. இப்போ ருத்ரம் படிக்கிறதுக்கு முன்னாடி நியாசம் இருக்கு. அதுவும் அங்கே தேவதையை நிலைநிறுத்துவது, பிரதிஷ்டை பண்ணுறது. அது இல்லை இங்கே. நியாசம்னா விடுறது. சந்நியாசா. இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பது சொல்லித்தரப்பட போகிறது. மோட்சம்ங்கிறது என்ன? விடுதலை. அப்போ விடுதலை தானாக வரணுமா, இல்லை நம்ம விடுறதுனால வருது? அப்போ சந்நியாசம்னா என்ன, மோட்சம்னா என்ன? ஆரம்பத்திலேருந்து அர்ஜுனனுக்கு இதே கேள்வி தான். நான் சந்நியாசத்துக்கு போகிறேன்னு போகிறேன், அது மோட்சத்துக்கு வழிவகுப்பமான இருக்காது. ஏன்னா துக்கம் ஆப்தும் அயோகத்தாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகுதி இல்லையோ சந்நியாசம் உனக்கும் நரகம், உன்னால் மற்றவர்களுக்கும் நரகம். படித்து முடிச்சுட்டு தான் சந்நியாசம். அதுவும் எங்கள் சுவாமிகள்கிட்ட சந்நியாசம் வாங்கணும்னா தவிடு தீங்கணும். முதல்ல 3.5 வருஷம் படிக்கணும், அவரோடையே இருந்து படிக்கணும். ஆமாம். ரொட்டீன் எப்படி இருக்கும்? கார்த்தால 4:30 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு 10:30 மணி வரைக்கும் கிளாஸ் 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 கிளாஸு, பூஜை சேவை, கிளாஸ் பூஜை சேவை, உணவு. அப்பா, டைட்டுன்னா டைட், சரியான டைட். அதன் பிறகு மேற்கொண்டு படிக்கிறது, வெளியில் நம்மளாக படிக்கிறது. ஒரு 7 வருஷம் 10 வருஷம் எடுத்தா, அதற்கப்புறம் 3 வருஷமாவது டீச் பண்ணணும், 13 வருஷம். அதுக்கப்புறம் தான் போய் கேட்கும் பொழுது பார்ப்போன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் ஏற்பாடுகள் நடக்கும். ஆமாம். சரி, சில பேருக்கெல்லாம் அவரே செலக்ட் பண்ணிடுவார். நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகம் தான், அவரே செலக்ட் பண்ணினது. சரி, எடுத்த உடனே கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன். சந்நியாசத்தினுடைய தத்துவத்தை பற்றி, உண்மைத்தன்மை பற்றி நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போன்ற தியாகத்தை பற்றியும் நான் புரிந்து கொள்ள விளைகிறேன். மோட்சத்தை விட்டுட்டார். சந்நியாசங்கிறது என்ன? முதல்ல சந்நியாசங்கிறது விடுறது தானே. அப்போ சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன? சந்நியாசம் என்பது 4வது ஆசிரமத்தால் மேற்கொள்ளப்படுவது. 4வது ஆசிரமம் என்ன? பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச ஆசிரமம். வாழ்ந்து முடித்தவர்களால் மேற்கொள்ளப்படுவது சந்நியாசம். அது அந்த காலத்தில் ஆதிசங்கரருக்கு அப்புறம் மாறிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தியாகம் என்பது என்ன? வீட்டில் இருந்துக்கிட்டே தியாகம் பண்ணுறது, தியாக மண்பான்மையுடன் மற்றவர்களுக்காக செய்யுது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியினுடைய நோக்கமும் நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. அதை நாம் அடுத்த தொகுப்பில் புரிந்து கொண்டு நம்ம ஆரம்பிச்சுடுவோம். சரியா? ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும், லக்ஷ்மி கட்டாட்சங்களும், பரிபூர்ண ஈஸ்வர ஞானமும், அதே போன்று பூரண ஆரோக்கியமும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.